Praise Lord. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. ஆண்டவரே, தடகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து வரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனே, என்னை மறந்து நீங்க வெளிப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்துடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்துடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்துடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்துடாதே. கர்த்தர் ஒருவரே நித்த முன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கர்த்தர் ஒருவரே நித்த முன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கண்ணின் மணி போல காத்தருளினார், கண்ணின் மணி போல காத்தருளினார். கழுகினை போல பறந்திட செய்தார், கழுகினை போல பறந்திட செய்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. உன்னதமானவர் சர்வ வல்லவர், தினமும் தினமும் துணை நின்றார். உன்னதமானவர் சர்வ வல்லவர், தினமும் தினமும் துணை நின்றார். பறந்து காத்திடும் பறவைகள் போல, பறந்து காத்திடும் பறவையை போல பாதுகாத்துட்டார் தமது அன்பினால், பாதுகாத்துட்டார் தமது அன்பினால். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. பாவ பாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழ செய்தார். பாவ பாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழ செய்தார். நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு, நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு. இயேசு ராஜனை என்றும் போற்றிடு, இயேசு ராஜனை என்றும் போற்றிடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறவாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்துடாதே. இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்திலே ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் இந்த நாளிலே தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது.
ஹalleluya. பாருங்கள், இந்த பவுல் அங்கே எபேசியருக்கு நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். ஹalleluya. அதாவது பாருங்கள், அவர் சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தினாலே தான் அப்போஸ்தலனாக ஆக்கப்பட்டேன் என்கின்ற அர்த்தத்திலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் தானாக இந்த ஊழியத்துக்கு அவன் ஏற்படுத்தப்படுகிறது இல்லை என்று. ஹalleluya. பாருங்கள், ஒரு இடத்திலே நாங்கள் வேலைக்கு போவதற்கு அப்ளை பண்ணுகிறோம். ஹalleluya. அந்த வேலைக்கு அவர்கள், அந்த வேலை ஸ்தலத்தில் உள்ள மேனேஜ்மெண்டோ யாரா இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள், வேலைக்கு வைக்கிறார்கள். ஹalleluya. நாங்கள் போய் இல்ல நாங்கள் இந்த வேலையில் நாங்கள் ஜாயின் பண்ணுகிறோம்னு சொல்லி நாங்கள் போய் ஜாயின் பண்ணுவதல்ல, அவர்கள் எங்களை வைக்கிறார்கள். ஹalleluya. அதே போல்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி தேவனுடைய ஊழியத்திலும் அவர் தான் நம்மை ஏற்படுத்துகிறாரே தவிர நாம இந்த ஊழியத்திலே ஏற்படுத்தப்பட முடியாது. ஹalleluya. அப்படினால் சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அங்கே தேவன் சொல்லுகின்ற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவராலே, இந்த பரிசுத்த ஆவியானவர் போதிக்கின்ற இந்த வார்த்தையினாலே நாங்கள் பேசுகிறோமே தவிர நம்முடைய சொந்த வார்த்தையினால் இந்த இடத்திலே பேச முடியாது. ஆனபடினாத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய பிரசங்கம் நய வசனம் உள்ளதாயிராமல், ஹalleluya, ஆவியோடும் அங்கே ஜீவனோடும் அது அங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறான்னு சொல்லுகிறார். ஹalleluya. ஆனபடியா இந்த இதுல முதலாவது சொல்லுகிற காரியம் சித்தத்தினாலே, அதாவது அவருடைய விருப்பத்தினாலே தான் அப்போஸ்தலனாக ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்றும், அடுத்தது கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஹalleluya. இங்க பாருங்கள், இந்த எபேசியர் 1 நீங்கள் 4 அதிகாரம் வரை நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே என்னென்ன காரியங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தை குறித்து அந்த 1 வரைக்கும் எத்தனையோ வார்த்தைகள் மூலம் பவுல் பேசுகிறார். ஹalleluya. அதாவது 1 அதிகாரம் 16 பார்க்கின்ற வேளையிலே அங்கே அவர் நமக்கு அங்கே தேவனை குறித்த அறிவையும் அங்கே தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தரள வேணும் என்றும், மற்ற கிறிஸ்துவை மரித்து ஒழுந்து எழுப்பின ஆவியானவர், அவருடைய பிதாவாகிய தேவன் அந்த அந்த உயிர்த்தெழுந்த வல்லமே நாங்கள் அறியும்படிக்கு எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேணும்னு சொல்லி இப்படி அந்த வசனங்கள் போகிறது. ஹalleluya. இன்னும் 1 அதிகாரத்திலே நீங்கள் எத்தனையோ வசனங்களை பார்க்கலாம். ஹalleluya. என்ன வசனங்கள்னு சொல்லிட்டு, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள், இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது. பாருங்கள், அப்படினால் இந்த 1 வரையும் அங்கே கிறிஸ்துவுக்குள் என்னென்ன காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிவிட்டு 4 வரைக்கும் 5 அந்த நியமங்களை குறித்து சொல்லுகிறார். பிள்ளைகள் எப்படி நடக்க வேணும், பெற்றோர்கள் எப்படி நடக்க வேணும், கணவன் மனைவி எப்படி இருக்க வேணும், ஹalleluya, ஊழியக்காரர் விசுவாசிகள் எப்படி இருக்க வேணும், இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த 5 அது தொடங்கி போகிறது. ஹalleluya. ஆனபடினால் இங்கே இந்த வசனத்திலே பாருங்கள், கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, அதாவது அந்த 5 அதிகாரத்திலே பாருங்கள், பிள்ளைகள் எப்படி நடக்கணும், கணவன் மனைவி எப்படி நடக்கணும், பெற்றோர்கள் எப்படி நடக்க வேணும். 4 அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், இப்படிப்பட்ட நியமங்கள், கட்டளைகள், அறிவுரைகளை சொல்லுகிறார். யாருக்கு பாருங்கள், முற்றும் முழுக்க பரிசுத்தவான்களாய் இருக்கிறவர்களாக இருந்தால் இந்த காரியத்தை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. பாருங்கள், ஒருவர் நன்றாக படித்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஹalleluya, ஒரு அக்கௌண்டன்ட் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த அக்கௌண்ட் அந்த சர்டிபிகேட் எடுத்திருக்கிறார், நல்லா படித்திருக்கிறார், அவர் ஒரு வேலையில நியமிக்கப்படுகின்ற வேளையில அந்த வேலையினுடைய சில காரியங்களை அந்த மேனேஜ்மெண்ட் சொல்லலாமே தவிர மற்ற எல்லா காரியங்களையும் அவரால் செய்ய முடியும் என்பதற்காகத்தான் அந்த காரியத்தை அவர்கள் வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே பரிசுத்தவான்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே பெற்றோர்கள் இப்படி நடந்து கொள்ளணும், பிள்ளைகள் இப்படி நடந்து கொள்ளணும், பிசாசுக்கு இடம் கூடாதே, மற்றது பரிசுத்தாவியினர் துக்கப்படுத்த வேண்டாம், எஜமான்கள் எப்படி இருக்கணும், வேலைக்காரர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற இதனுடைய வார்த்தையின் அர்த்தம் வேறுகள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஹalleluya.
அதாவது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் விசுவாசிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. ஒரு முறை பாருங்கள், இங்கிலாந்து தேசத்திலே விக்டோரியா மகாராணி சிறு பெண்ணாக இருக்கின்ற வேளையிலே அவர்கள் அந்த சரித்திரம் ஹிஸ்டரி அவர்கள் படித்து கொண்டிருந்த படித்து அவருடைய ஆசிரியர் படிப்பித்துக் கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் அந்த எந்தெந்த தலைமுறையிலே அடுத்தடுத்து யார் யார் அந்த தேசத்துக்கு ராணியாக வரப்போகிறார்கள் என்கிற காரியத்தை குறித்து சொல்லி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆசிரியர் கேட்டாரம் அடுத்தது யாருன்னு சொன்னோடனே அந்த விக்டோரியா மகாராணி அவர்கள் சொன்னார்களாம் என்று சொல்லி அடுத்தது தான் என்று. ஹல்லேலூயா. அப்படின்னா பாருங்கள், அவர்கள் தான் ராணி. ஆனா அப்பொழுது இல்லை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அப்பொழுது ராணியாக இல்லை, ஆனால் தான் ராணியாக வரப்போகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறார். அதே போல்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வேளையிலே அவர் என்ன செய்யறார்? தம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருங்கள், நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. அதுபடியா அந்த வெளிப்பாட்டை விக்டோரியா ராணி அறிந்ததுக்கு பிற்பாடு அவள் வளர்ந்து வருகின்ற வேளையிலே, ஹல்லேலூயா, ஒரு நாள் பட்டத்துக்கு வருகின்ற வேளையிலே பெற்ற பிற்பாடு அவள் என்ன செய்கிறாள்? மகாராணிக்குரிய அந்த தன்மையோடு அவள் வாழுகிறாள். அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவருடைய நீதியாய் இருக்கின்றோம், நீதிமான்களாய் இருக்கிறோம். ஆனா அந்த வெளிப்பாடு அது அந்த வார்த்தையோடு மட்டும் இருப்பதல்ல, கேட்பதோடு இருப்பது மட்டுமல்ல, அது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தெரிய வேண்டும். அப்படியேத்தான் வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை கேட்டு உணர்ந்து, ஹல்லேலூயா, பொறுமையுடன் அந்த வார்த்தையை காத்து அதை உணர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பரிசுத்தவான் சொல்லி ஒரு மனுஷன் தன்னை அறிந்து கொள்வானாக இருந்தால் திரும்ப திரும்ப அவனுக்கு போய் பரிசுத்தமாயிரு, அதை விடு இதை விடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அல்லாவிட்டால் பாருங்கள், அவன் பரிசுத்தவான் என்று அறியும் வரைக்கும் அவனுக்குரிய அந்த தன்மை அவனுக்கு தெரியாது. அதனுடையதான் வேதம் சொல்லுகிறது, அங்கே கலாத்தியர்கள் நிறுவத்திலே அவன் சிறுபிள்ளையா இருக்கும் காலம் வரைக்கும் அவன் என்ன செய்கிறான்? அங்கே தன்னுடைய எஜமானுக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய வயதிலும் பாருங்கள், பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகள் ஒரு வயசு வரைக்கும் அவர்கள் தாய் தகப்பனுக்கு கீழே இருக்கிறார்கள். ஆனா ஒரு வயசு வருகின்ற வேளையிலே என்ன செய்கிறார்கள்? அங்கே தாய் தகப்பனுக்கு கூட ஆலோசனை சொல்லக்கூடிய விதத்திலே அவர்கள் மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த பரிசுத்தவான்கள் என்கிற காரியம். அன்புக்குரிய, ஏன் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அங்கே வேதத்திலே எழுதப்பட்டிருந்தாலும் கூட ஏன் அந்த பரிசுத்தவான்களுக்குரிய தன்மையை அந்த ஜனங்கள் அங்கே அதை செய்வதில்லை? சில பேருடைய காரியங்கள், நாங்கள் ஊழியத்திலே இருக்கிறபடியே எத்தனையோ காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். சில பேர் என்ன செய்கிறார்கள்னு சொல்லி சொன்னால், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிற்பாடும் அந்த பரிசுத்தமாய் வாழ்வ அவர்களால் முடிவதில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக வாழ்வதும் இல்லை. ஹல்லேலூயா. அது ஏன் என்று சொல்லி சொன்னால், இந்த வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. நான் பரிசுத்தவான், ஹல்லேலூயா, நான் தேவனுடைய பிள்ளை, ஆனபடினால் தேவனுடைய சாயலை தன்னுடைய சாயலாக என்னை படைத்திருக்கிறார். அவருடைய சாயலுக்கு ஏற்ற விதமாக நான் நடந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது? நாங்கள் தூசிக்க இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அதே போல்தான் அங்கே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் சொல்லப்படுகிறது, அவருக்கு பிரியமான பிள்ளைகளை போல நடந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை பார்ப்போம். 5ஆம் அதிகாரம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, அப்போ பாருங்கள், பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கு ஏற்றபடி என்று சொல்ல விட, நீங்கள் பரிசுத்தவான்கள், நான் பரிசுத்தவான், நீங்க பரிசுத்தவான்கள், அதனுடைய அந்த பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அதுதான் நீங்க சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தவான். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு நல்ல குடும்பத்திலே தாய் தகப்பன் நல்லவர்களாய் இருக்கிறார்கள், நல்ல முறையில் நடக்கிறார்கள், நீதியை செய்கிறார்கள்,
தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறார்கள், தேவனுடைய தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அப்படி இருக்கின்ற வேளையிலே ஒரு பிள்ளை பிறந்து அந்த அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்கின்ற வேளையிலே அது தன் தாய் தகப்பனை பார்க்கிறது, அதே அப்படியே அதே தீர்மானிக்கிறது. ஹல்லேலூயா, நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், என் தாய் தகப்பனுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, ஒரு அவமானத்தையோ ஒரு இழுக்கை நான் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளை அப்படியே வளருகிறது. ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த இந்த வார்த்தையின்படி அங்கே எபிசியர்களது நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், அங்கே விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதா. இந்த வெளிப்பாடு நமக்கு தெரிந்ததாக இருந்தால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அவருக்கு பிரியமாக நடக்கத்தான் நாங்கள் விருப்பப்படுவோம். ஹல்லேலூயா. அவர் என்ன, அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக அங்கே அடிக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய அங்கே முதுகை அவர் உழுத நிலம் போல அந்த முதுகு மாற்றப்பட்டிருக்கிறார். 39 அடியை அடிக்கப்பட்டிருக்கிறார். எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த பாரமான சிலுவையை அங்கே தூக்கி கொண்டு போக முடியாமல் அவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார், வேதனைப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் இந்த கொடிய ஆணியினால் அவர் துளைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நாங்கள் அறிய 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 என்ன செய்வோம்? ஹல்லேலூயா, நாங்கள் எங்களுக்குள்ளேயே குத்தப்படுவோம். அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பேதுரு எழும்பி என்று சொல்லுகிறார். பேதுரு சொல்லுகின்ற வேளையிலே அந்த ஜனங்கள் கேட்டு என்ன செய்கிறார்கள்? தங்களுக்குள்ளே குத்தப்பட்டவர்களாய் ஹல்லேலூயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்கிறார்கள். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்ப்போம். ஹல்லேலூயா 2ஆம் அதிகாரத்திலே அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா, அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது பாருங்கள், இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கொஞ்சம் நில்லுங்கள், ஆவியானவர் சொல்லுகின்றபடியே நான் ஆயத்தம் இல்லாமத்தான் சொல்லுகிறேன். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் அங்கே அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒருவருக்கொருவர் அங்கே பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்படி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும். நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். ஹல்லேலூயா. நாங்கள் இயேசுவுக்கு சொந்தமானவர்களான், அவருக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் புகழ்ச்சிக்காக, மகிமைக்காக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிகின்ற வேளையில ஒரு மனுஷன் என்ன செய்வான்? தன்னுடைய அந்த பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையை அவன் என்ன செய்வான்? உதறி தள்ளத்தான் முற்படுவான். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், தங்களுடைய காரியத்திலே அந்த காரியம் சரிவராவிட்டால் ஒரு ஷார்ட்கட் எடுத்து அதிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி விரும்புகிறார்கள். அல்லது அந்த பிரச்சனை இது என்னால தீர்க்க முடியாது, இந்த பிரச்சனை அப்படியே இருந்துட்டு போகட்டும் என்று சொல்லி யோசிக்கிறவர்களா இருக்கிறார்கள். எங்கள் சிறு வயதிலே பாருங்கள், நான் இந்த கதையை நான் முன்பு சொல்லி இருக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் நினைக்கிறேன், நான் 1ஆம் வகுப்பு படிக்கின்ற வேளையிலே எனக்கு டீச்சர் சொன்ன இந்த கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு நரியும் திராட்சை குலை என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு நரி என்ன செய்தான், ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போச்சுதான். அங்க போனா திராட்சை குலைகள் எல்லாம் நல்லா தொங்கி நல்லா அழகா இருந்தது. அதனுடைய நரி என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்றதுக்காக அப்படியே குதிச்சு குதிச்சு பார்த்துதான். திராட்சை பழம் எட்டையில, தொங்கி தொங்கி பார்த்துதான், அது எட்டையில. அதனுடைய நரி என்ன செஞ்சதுதான், இந்த பழம் சீச்சி, இந்த பழம் புளிக்கும்னு சொல்லி போட்டுதான். இது எங்களுக்கு ஆரம்பத்திலே 5 வயதோ 6 வயதிலே மனதில பதியும்படி டீச்சர் சொன்னது இன்று வரைக்கும் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அன்புக்குரியது ஞாபகத்திலே இருக்கு. இப்படி பாருங்கள், சொல்லிக் கொடுத்தால் அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? ஒரு காரியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற வேளையிலே அந்த காரியம் எங்களால் முடியாத பட்சத்திலே 2ஆம் தடவை அதை எடுத்து செய்வதற்கு நாங்கள் யோசிக்க மாட்டோம். சீச்சி பழம் புளிக்கும்னு சொல்லி விட்டு விடுகிறோம். ஆனா கர்த்தர் வேத வசனம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா.
நாங்கள் விசுவாசத்தினால் நல்ல போராட்டம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. அதே போல பரிசுத்தவான்கள் என்றால் பரிசுத்தவான்கள் தான். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அதுபடி நான் அங்கே உலகத்தின் காரியங்கள் ஷார்ட் கட். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த எக்கனாமிக் பொருளாதார பாருங்கள், இந்த இன்றைக்கு யூடியூப் போல திறந்தா இதுதானே வருது. இன்றைக்கு மேல ஒருவர் இந்த என்ன அந்த டொரண்டோவில், இந்த டொரண்டோ பகுதிகளிலே ஒரு தரம் வீடு வாங்க வேண்டாம், ஏனென்றால் வீடு வாங்கினவர்கள் அந்த வீட்டை அப்படியே வீட்டை விட்டு விட்டார்கள், லோஸ் பண்ணி விட்டார். இதுதான் பாருங்கள் பொருளாதார நிபுணர்கள் சொல்றது. அப்படி நடக்கும், இப்படி நடக்கும். உலகம் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் எல்லாம் கூடும். நீ மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொல்லு, அது அப்படியாகும். ஹல்லேலூயா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. யோபின் புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல அந்த ஞானத்தை குறித்து எல்லாம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை ஒருக்க பார்ப்போம், ஒரு தடவை பார்ப்போம். யோபுவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 26ல 28ஆம் அதிகாரம் பாருங்கள். வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். மனிதர் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்தரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குறான். என்னவா மனிதன் என்ன செய்யறானா? அந்தகாரத்திலும், ஹல்லேலூயா, அந்தகாரம் சொல்லி சொன்னால் மறைவான பகுதிகளில், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்தரம் மட்டும் ஆராய்ந்து தேடி. ஹல்லேலூயா. இப்ப பாருங்கள், இந்த பொன்னி எடுக்கிறதுக்கு, வைரத்தை எடுக்கிறதுக்கு, கல்லுகளை எடுப்பதற்கு அவன் என்ன செய்கிறான்? கற்களை கடையாந்தரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குறான். ஹல்லேலூயா. அதே நேரத்தை உலகத்தின் காரியங்கள் ஒரு மனுஷன் செய்யறது பாருங்கள். அடுத்தது பாருங்கள், கடக்க கூடாதும் நிலையாதுமான ஆறு எழும்பினாலும் உழைப்பாடியானவன் அதை மனுஷரால் வெற்றி போக பண்ண செல்லுகிறான். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய தேசத்திலே எல்லாம் இந்த அந்த காலத்துல இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர் ஆண்டு கொள்ளுகின்ற வேளையில இந்த ரயில்வே, இந்த தண்டவாளங்களை யோசிச்சு பாருங்கள். மலைகளுக்கு மேலாக கூட அந்த தண்டவாளங்களை எப்படி போட்டிருக்கிறார்கள் என்று தெரியாது. ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் பாருங்க, சமதரை இல்லாத இடங்களில எல்லாம், அந்த குகை கூடாக மற்ற இடங்களில எல்லாம் அந்த தண்டவாளங்களை போட்டு அந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அந்த காலத்துல ஹல்லேலூயா அதை அப்படி செய்திருக்கிறார். அதே போல இந்தியா தேசத்திலே ஒரு கோயிலை பற்றி ஒன்று சொன்னார்கள், இந்து கோயில். அதை பற்றி சொன்னார்கள். அது என்ன சொல்லிச்சுன்னா, அந்த 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 கோயில் கோபுரத்திலேயும் அந்த கோபுரத்தின் நிழல் கூட இல்லாதபடி, அந்த நிழல் அந்த கோபுரத்தின் நிழல் நிலத்தில படாதபடி அந்த காலத்திலே அப்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த ஈரான்லயே ஈராக்கிலே தெரியல, அந்த தொங்கு பாலம் இதெல்லாம் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு மனுஷன் பாருங்கள் அப்படியெல்லாம் செய்வதற்கு தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். அதனுடைய தேவனை நம்புகிற ஒரு மனுஷனுக்கு, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்றால், கிருபை என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு ஆவியான சொல்லி தந்தது. என்னால் முடியாது, என்னுடைய காரியத்தில் ஒரு காரியம் முடியாது, அதை முடிய பண்ணுவது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. என்னால் செயல்படுத்த முடியாது, ஆனால் அந்த செயல்படுத்த முடியாத காரியத்திலே அவர் ஊற்றுவது கிருபை. ஹல்லேலூயா. நம்முடைய எபேசியர்ல சொல்லப்படுகிறது, அங்கே கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. நம்முடைய உலகத்து காரியத்துக்குள்ள ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? அதை அங்கே தன்னுடைய வல்லமையினாலும் தன் அறிவினாலும் செய்து முடிக்கிறான், உலக காரியங்கள். ஹல்லேலூயா. ஆனா நாங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. உலகம் நமக்கு சிலுவையிலே அறையுண்டப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஜெபிப்போம். நானும் நீங்களும் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு வருகின்ற வேளையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், அதற்காகத்தான் நீங்கள் ஜெபிக்க வேணும், மற்றவர்களுக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மை அறிகின்ற அறிவை கொடும் ஐயா. தெளிவை அளிக்கின்ற ஆவியை தாரும். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார்.
ஹalleluya. பாருங்கள், எங்களால் செய்யக்கூடியது ஒரு அளவுதான். ஆனால் தேவன் தான் மீதி எல்லாவற்றையும் செய்கிறார். அப்படியேத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுறான்னா, அங்கே நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். ஹalleluya. அவருடைய தேவனிலே சார்ந்திருப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையிலே செபிச்சு முடிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா ராஜா, இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா பிதாவே, நாங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உம்மை பிரியப்படுத்த பரிசுத்தவான்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபதாரும். ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய ஊழியத்துக்கு எங்களை ஏற்படுத்தினீர். அந்த கிருபி எங்கள் மேல் ஊற்றுகிறபடியால் உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஊற்றப்படும்படி செபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான